வணக்கம். இன்னைக்கு 1951ல ரிலீஸ் ஆன மணமகள் அந்த படத்தை பத்தி தாங்க பேச போறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணது என்.எஸ். கிருஷ்ணன். திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதி. பாடல்கள் உடுமலை நாராயண கவி. மியூசிக் சி.ஆர். சுப்புராமன். இந்த படம் மலையாளத்தில் வெளிவந்த ஒரு நாடகத்தை, அதாவது சுப்ரபா என்கிற நாடகத்தை தழுவி எடுத்த படம். இந்த கதையை எழுதியவர் முன்சி பரமு பிள்ளை. இந்த படத்துல டி.எஸ். பாலையா சங்கீதம் சொல்லி கொடுக்கிற பாகவதரா நடிச்சிருக்காரு. அவருடைய நண்பனா டி.எஸ். துரைராஜ் வரதன் கேரக்டர்ல அத்தர் வியாபாரியா நடிச்சிருக்காங்க. டி.ஏ. மதுரம் ராதேங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. என்.எஸ்.கே. மெய்கண்டாருங்கிற கேரக்டர்ல குழந்தைங்களுக்கான திருவள்ளுவர் ஆசிரம் நடத்திக்கிட்டு வராரு. அங்க குழந்தைங்களுக்கு படிப்பும் கைத்தொழிலும் சொல்லி கொடுத்துக்கிட்டு வராரு. அவருக்கு பண உதவி செஞ்சுக்கிட்டு வரவர் ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் வீட்டு பெண்ணா நடிச்சிருக்கிறவங்க தான் பத்மினி. குமாரிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பத்மினிய கல்யாணம் பண்ணிக்க போறவ முறை பையனா நடிச்சிருக்கிறவர் எஸ்.வி. சஹஸ்ரநாமம் சந்திரன்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மேலும் லலிதா விஜயாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க குமாரி வீட்டோட கணக்கு பிள்ளையுடைய இளைய தாரமா நடிச்சிருக்காங்க. மேலும் கே.ஏ. தங்கவேலு, காக்கா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ராதை நிறை மாத கர்ப்பிணியா மயக்கமான நிலையில நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. திருவள்ளுவர் ஆசிரமத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாரும் ராதையை பார்த்ததும் அவங்கள அழைச்சிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல மழை ரொம்ப அதிகமா பெய்யாததுனால மெய்கண்டாரால அந்த ஆசிரமத்துக்கு உடனே வர முடியல. அதனால குழந்தைகளை ராதைக்கு தேவையான மருத்துவ உதவி அனைத்தையும் பார்க்கறாங்க. ராதைக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. மெய்கண்டார் வந்து ராதையை பார்த்துட்டு, பரவாயில்லம்மா, நீ ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் நாளைக்கு காலையில பேசிக்கலாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ராதையை சந்திச்சு அவங்களுடைய கதையை பத்தி விசாரிக்கிறாரு மெய்கண்டார். தான் வந்து தான் அம்மாவோட வாழ்ந்துக்கிட்டு வந்ததாகவும், தான் ஒரு விதவை, இட்லி சுட்டு வித்துக்கிட்டு வந்தேன், என் கடைக்கு ரெகுலரா வர 2 கஸ்டமர்ஸ்ல ஒருத்தர் தான் சங்கீதம் சொல்லி கொடுக்குற ஒரு பாகவதர், அவருடைய நண்பர் அத்தர் வியாபாரி. இவங்க 2 பேருமே வருவாங்க. சங்கீதம் சொல்லி கொடுக்குற அந்த பாகவதர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் தன்னுடைய விருப்பத்தையும் என்கிட்ட வெளிப்படுத்தினாரு. நானும் விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சில மாதங்கள் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். ஆனா இப்போ எனக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிடுச்சு. உன்னையெல்லாம் நான் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு என்னை கை விட்டுட்டு போயிட்டாரு. நான் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேன். நீ வந்து என் கூட வர முடியாது, என் கூட வந்தா எனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு கை விட்டுட்டு போயிட்டாரு. இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க போறதுன்னு தெரியாம நான் ரோடா அலைஞ்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ராதை சொல்றாங்க. உன் நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இப்போதைக்கு நீ குழந்தைய பார்த்துக்கிட்டு இரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்டர் போறாரு. இன்னொரு பக்கம் பாகவதர் தான் தேடி வந்த வேலைக்கு வராரு. பெரிய பணக்கார குடும்பம், ஒரே பொண்ணு, குமாரிக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கணும். அந்த வேலை வந்து செட்டில் ஆயிட்டாரு. குமாரிக்கும் நல்லாவே சங்கீதம் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வேலையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால குமாரியோட அப்பா தன்கிட்ட வேலை பார்க்குற கணக்கு பிள்ளையோட மனைவிக்கும் சங்கீதம் சொல்லி கொடுக்க சொல்லி பாகவதர்கிட்ட சொல்றாரு. கணக்கு பிள்ளை இதை மறுக்கிறாரு. இவளுக்கு எதுக்கு இதான் சங்கீதம்லாம், இந்த காலத்துல வேண்டாமே, முதல்ல இதெல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும், பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும், வேண்டான்னு அவர் சூசகமா சொல்றாரு. இது குமாரியோட அப்பாவுக்கு சுத்தமா புரியல. அவரு குமாரிக்கும் துணையா இருக்கும், அதனால சங்கீதம் கத்துக்கிட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு
அவரு ஒத்துக்க வச்சிடறாரு. தான் முதலாளி சொல்றத மறுக்க முடியாததுனால கணக்கு பிள்ளையும் ஒத்துக்கிறாரு. பாகவதர் விஜயா கூட ரொம்பவே நெருங்கி பழகுறாரு. விஜயாவுக்கும் வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால பாகவதர் அவங்களுடைய லைஃப்ல வந்ததுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. குமாரியும் சந்திரனும் காதலிக்கிறாங்க. சந்திரன் வேலை விஷயமா சென்னைக்கு கிளம்புறாரு. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு திருவள்ளுவர் ஆசிரமத்துக்கு தன்னுடைய அப்பாவோட குமாரி வந்து விசிட் பண்றாங்க. மெய்கண்டார சந்திக்கிறாங்க. அங்க குழந்தைகள் எல்லாருமே கை தொழில்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாய் பின்னுறது, கூடை பின்னுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஓவியம் வரைகிறது, நடனம், பாட்டு எல்லாமே. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன்ட்டு குமாரியோட அப்பா நல்லாவே பாராட்டுறாரு மெய்கண்டார. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்க, நம்ம ஆசிரமத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க ராதைன்னு, இருங்க அறிமுகப்படுத்துறேன்னு அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் ராதை. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆசிரமத்தில் இந்த பாட்டு, நடனம் எல்லாமே குழந்தைங்களும் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. குமாரிக்கும் ராதையை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாகவதர் நல்லாவே சங்கீதம் சொல்லி கொடுக்குறாரு குமாரிக்கும் விஜயாவுக்கும். விஜயாவும் பாகவதரும் நெருங்கி பழகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சந்திரன் ஊர்ல இருந்து திரும்பி வராரு. அவர் வந்ததுனால குமாரிக்கும் சந்திரனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுக்கு குமாரியோட அப்பா வராரு. அதற்கான முகூர்த்த நாளும் பார்த்துடுறாங்க. குமாரிக்கும் சந்திரனுக்கும் திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. திருமண ஏற்பாடு அடுத்த நாள் கல்யாணம்ங்கிறதுனால இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பாகவதருக்கு மனசு உடஞ்சி போச்சு. இவ்வளோ பணக்கார வீட்டு பெண்ணை நாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்திரனுக்கு விட்டு கொடுக்க கூடாது, இதுக்கு ஏதாவது ஐடியா கூடன்னு தன்னுடைய நண்பன் வரதன் கிட்ட கேட்குறாரு. வரதன், நீ சுத்தி வளைச்செல்லாம் பண்ணாதப்பா, நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, பேசாம டைரக்டா சொல்லிடேன், பாட்டு சொல்லி கொடுக்கும்போதே அப்படியே சொல்லிடு, என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. சரி அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு பாகவதரும் குமாரியை சந்திக்க போறாரு. சங்கீதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பாட்டு பாடுறாங்க. அதோட முடிவுல தன்னுடைய விருப்பத்தையும் சொல்றாரு பாகவதர். நீங்க என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு குமாரி சொல்றாங்க. நான் விளையாடல, உண்மைதான் சொல்றேன்னு திரும்ப திரும்ப தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு பாகவதர். இவங்க 2 பேரும் பேசுறத பாத்துறாரு சந்திரன். சந்திரன் பாகவதர் மேல ரொம்பவே கோபப்படுறாரு, அடிக்க போறாரு. இதை பார்த்த குமாரி ரொம்ப வருத்தப்படுறாங்க, கோபப்படுறாங்க. இவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் வருது. அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பாகவதரே கல்யாணம் பண்ணிக்கலான்னு குமாரி வாயை விட்டுறாங்க. சந்திரனும் வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியே போயிடுறாரு. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறாரு பாகவதர். குமாரியோட அப்பாவும் தன் பெண்ணோட விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி திடீர்னு வந்து முடிவை நீ மாத்துற, எதா இருந்தாலும் நீ யோசிச்சுக்கோன்னு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. இல்லப்பா, நான் பாகவதரையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற முடிவுக்கு வராங்க. இங்க குமாரிக்கும் பாகவதற்கும் திருமணம் ஏற்பாடு நடக்குதுங்கிற விஷயம் தெரியாமலே ராதை குமாரியோட கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. ராதைய பார்த்ததும் பாகவதர் ரொம்ப கோபப்படுறாரு. அவங்க அவங்களுடைய பையனோட வந்திருக்காங்க. அந்த பையன் சுட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். பாகவதர் ரொம்பவே திட்டுறாரு, கோபப்படுறாரு. இவளையெல்லாம் உள்ள விடக்கூடாது, வெளியே துரத்துன்னு குமாரி கிட்ட சொல்றாரு. இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு குமாரியும் எவ்வளோ தூரமா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம அந்த குழந்தைய தள்ளி விடுறாரு. அதுல அந்த குழந்தைக்கு தலையில அடிபடுது. அழுதுகிட்டே ராதை அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் ஆசிரமத்துல அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவ உதவியெல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் குமாரிக்கும் பாகவதற்கும் திருமணமே நடந்து முடிஞ்சிடுது. திருமணம் முடிஞ்ச கையோடவே குமாரி ஆசிரமத்துக்கு போறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போகும்போது பார்த்தா சந்திரனும் மெய்கண்டாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது தான் தெரியுது, ராதையை ஏமாத்தினது
பாகவதர் தான் அப்படின்ட்டு. நான் இதை இப்பவே போய் சொல்றேன் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஆனா அந்த நிலைமையில ராதையோட குழந்தையும் இறந்து போயிடுது. சந்திரன் வந்து அவரை தடுக்கிறாரு. நீங்க கோபப்படாதீங்க, நீங்க கோபப்பட்டீங்கன்னா குமாரியோட வாழ்க்கை தான் வந்து பாழாகும். ஏன்னா அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் பாத்துக்கலான்னு சந்திரன் மெய்கண்டார சமாதானப்படுத்துறாரு. குமாரியை கல்யாணம் பண்ணிட்டதுனால குமாரியை அடையணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்பவே சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்காரு பாகவதர். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட குமாரி பாகவதரை நெருங்கவே இல்லை. அவங்க தனி அறையிலேயே இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அப்பப்பா பணத்தை வாங்கி வாங்கி நல்லாவே செலவு பண்றாரு விஜயாவுக்கு. இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியலன்னு செக் புக்கையே கொடுத்துட்றாங்க குமாரி. இன்னொரு பக்கம் குமாரியோட அப்பா தன் வீட்டு வேலைக்காரனோட இந்த பாவத்தை எல்லாம் கழிக்கணும்ட்டு யாத்திரை போயிடுறாரு. இவங்க நல்லாவே வந்து ஊதாரித்தனமா நல்ல பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜயாவுக்கு வேண்டிய ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கொடுத்த செக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. பவுன்ஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்ட்டு போய் கேட்கும்போது தான் தெரியுது, இனிமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பணத்துல எந்த உரிமையும் இல்லை. குமாரி மேடமே இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு பேங்க்ல சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருக்க வேலைக்கார மூலமா குமாரி அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் திருவள்ளுவர் ஆசிரமத்துக்கே எழுதி வைக்க போறாங்கங்கிற செய்தியை கேட்டதும் பாகவதர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படியாவது இந்த சொத்து முழுக்க நமக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கு வரதனும் துணையா இருக்காரு. இன்னொரு பக்கம் யாத்திரை போனவர் குமாரியோட அப்பாவும் வேலைக்காரனும் அவங்க வீட்டு கணக்கு பிள்ளைய பரதேசி கோலத்துல பாக்குறாங்க. அவரை பார்த்துட்டு அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு வாங்க வீட்டுக்கு போலான்னு அழைச்சிட்டு வராங்க. இல்லை நான் எங்கேயும் வரமாட்டேன், என் வாழ்க்கையே போச்சு, அவ என்னை ஏமாத்திட்டான்னு ரொம்பவே புலம்புறாரு. நான் பாவத்தை தொலைக்கலான்னு வந்தேன், இங்க இப்படியும் வேற நடக்குதா, அவன் இப்படியெல்லாமா ஏமாத்திருக்கான்னு அவரும் கவலைப்படுறாரு. சரி, இன்னொரு வீட்டில் நீ தங்கிக்கோ அப்படின்னு அவரை ஊருக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுறாரு. இன்னொரு பக்கம் விஜயா, வரதன், அப்புறம் பாகவதர் 3 பேருமே குமாரி கிட்ட இருந்து சொத்தை பறிமுதல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. எதேச்சியா ராதை வந்து அந்த வீட்டுக்கு வரத பார்த்த பாகவதர் மறுபடியும் ராதை மேல ஒரு ஈர்ப்பு வருது. ராதைய ஆசிரமத்துக்கு போய் சந்திக்கிறாரு, அவங்கள அடையணும்னு முயற்சி பண்றாரு. ராதை அவங்களை தள்ளி விடுறாங்க. அதுக்கடையில மெய்கண்டார் வந்து அவரை தடுக்கிறாரு. மெய்கண்டாரை அடிச்சு போட்டுட்டு பாகவதர் ஓடி போயிடுறாரு. விஜயா கிட்ட ஒரு பிளானை சொல்லி வரதன் கிட்டையும் ஒரு பிளானை சொல்லி 2 பேரும் சேர்ந்து போய் குமாரியை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்கன்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பாகவதர் பிளான் பண்ண மாதிரியே குமாரியை திருட்டுத்தனமா பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாங்க விஜயாவும் வரதனும். வந்த உடனே பாகவதரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடணும், இல்லையா உன்னை வந்து கொடுமைப்படுத்துவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. இவங்களை யார் காப்பாத்தணும்? பாகவதர் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு முழுமையான சொத்தும் கிடைச்சதா? இவங்களுக்கு வந்து இந்த பேராபத்துல இருந்து குமாரி தப்பிச்சாங்களா இல்லையா? முடிவுல சந்திரனோட நிலைமை என்ன? பாகவதர் என்னதான் ஆனாரு? அதுதாங்க இந்த படத்தோட கதையே. அந்த காலத்திலேயே, அதாவது 1951லயே ரொம்ப புரட்சிகரமா இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல சொல்லணும்னா இந்த படத்துல அந்த ஆசிரமத்துல படிக்கிற அந்த குழந்தைகளுடைய, அதாவது அந்த பெண்களுடைய யூனிஃபார்ம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து கிளைமேக்ஸ்ல குமாரிக்கு நடக்கக்கூடிய மறு திருமணம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பெண் அவங்க
திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உறவு நிலைக்கவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு மறு திருமணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு துணை தேவைன்னு அவங்க 1951லயே நடத்தி வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல படமாவே எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இந்த திருவள்ளுவர் ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு தேவையான கைத்தொழில ரொம்ப அருமையா சொல்லிக் குடுத்துக்கிட்டு வராங்க. படிப்புலயே ஏட்டு படிப்பை விட பிராக்டிகல், அதாவது கைத்தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலா படிக்கணும்னு சொல்வாங்க, செய்முறையோட. அது நம்பளோட எஜுகேஷனல் சிஸ்டம்ல ரொம்பவே லேக் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். ஆனா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்னதா கூடை பின்னுறது, பாய் பின்னுறது, வரையறது, நடனம், பாட்டு பாடுறது எல்லாமே. அந்த ஒரு டேலண்ட்ட அவங்க வளர்த்துக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வளருது. அது எந்த அளவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்குற அளவுக்கு அந்த ஆசிரமத்துல இருக்க குழந்தைகள் ரொம்ப டெவலப்பா இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த படத்துல காட்டும்போது ரொம்பவே அருமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மெய்கண்டார் அந்த ஆசிரமத்துல இல்ல. அந்த குழந்தைகளே ராதைக்கு வேண்டிய எல்லா மருத்துவ உதவியும் பண்றாங்க. குழந்தை பிரசவம் ஆகுறதுக்குமான எல்லா உதவியும் செஞ்சிருக்காங்க. அது இந்த படத்துல சிறப்பான பாயிண்டா நான் பார்க்கிறேன். நீங்களும் இந்த படத்த பார்த்து ரசிங்க. தேங்க் யூ.